எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன், அவனில் தான் நீ உன்னிலவன். அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம். அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். அறிவேதான் தெய்வமென்றார் தாயுமானா, அகத்ததுதான் மெய்ப்பொருளென்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தா ராமலிங்க. அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம், நினைவு கூர்வோம். வாழ்க்கோளம். இயற்கையான சூழலில் ஒரு சேர சந்தித்துக் கொள்வதிலும், உங்கள் அனைவரையும் பணிவோடு வணங்கிக் கொள்வதிலும், அன்போடு வாழ்த்திக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு இனிய பயணம், ஆன்மீக பயணம். ஆனால் பயணிக்கின்ற போது பல இடர்பாடுகள். முடிவிலே அது எவ்வளவு இனிது என்று உணர்ந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். வழி சற்று கரடுமுரடாக மேடு பள்ளமாக அமையலாம். ஆனால் சென்று அடைகிற இடம் சமவெளி, பரந்த வெளி, ஏகாந்தம். முடிவு இனிது. வழி சற்று கடினம். கடினங்களை பொறுத்து கொள்வதும் அதை கடந்து செல்வதும் தான் நம்முடைய அறிவாற்றல். அறிவாற்றலை கொண்டு கரடுமுரடான பாதைகளை, மேடு பள்ளங்களை எல்லாம் கடந்து அந்த எல்லையற்ற சமவெளியை அடைகிற போது கடந்த பாதை மறந்து விடுகிறோம். அதுபோல மிக தொலைவில் இருந்து
பயணம் சற்று கடினமான பயணமாக, சிலருக்கு சில சிரமங்களாக அமைந்திருக்கலாம். ஆனால் அந்த சிரமங்களெல்லாம் இப்போது இல்லை. காரணம் இந்த சூழல், இந்த இயற்கை சூழல். குறிப்பாக ரிஷிகேஷம், ரிஷித்துவம் மிகுந்த இடம். கேசம் என்றால் உச்சி, தலை என்று பொருள். எங்கு ரிஷித்துவம் இருக்கிறது? நம்முடைய உச்சியில், துரியத்தில்தான் ரிஷித்துவம். உச்சி என்பது கேசம். அப்போது ரிஷிகேஷ் எங்கு இருக்கிறது? ஒவ்வொரு இடமும் அவருடைய உச்சியில் இருக்கிறது. ஆனால் அந்த ரிஷிகேஷத்தை உணர்வதற்கு ஆழ்ந்த தவமும் ஆழ்ந்த சிந்தனையும் தெளிந்த நல்ல அறிவும் வேண்டும். அதற்கு சில பயிற்சிகளும் பல விளக்கங்களும் வேண்டும். பயிற்சி செய்வதற்கும் விளக்கத்தை விளங்கிக் கொள்வதற்கும் அகமும் புறமும் ஒரு அமைதியான சூழலில் அமைய வேண்டும். ஆகவே தான் இது போன்ற சிறப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து அதை வனப்பிரஸ்தம் என்று சொல்லுகிறோம். இந்த இமயமலையினுடைய அடிவாரம், கங்கை நதியின் பிரவாகம், ஒரு காடு, வனம். நாம் எல்லோருமே இப்போது வனப்பிரஸ்தம் வந்திருக்கிறோம். பண்டைய காலத்தில் வனங்களில், காடுகளில்தான் அமைதியான சூழ்நிலையும், அங்குதான் ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் குடில் அமைத்து அமர்ந்திருப்பார்கள். சீடர்கள் அங்கு சென்று, காட்டிற்கு சென்று, வனப்பிரஸ்தம் குருவோடு சில நாட்கள் தங்கியிருந்து பயிற்சிகளையும் விளக்கங்களையும் பெற்று மீண்டும் இல்லம் திரும்பி அதை பண்படுத்தியும் பயன்படுத்தியும் முழுமையடைந்தவர்கள் நிரம்ப உண்டு. அதுபோல ஏறத்தாழ 150 அன்பர்கள் மிக தொலைவிலிருந்து இந்த வனம் நோக்கி வந்திருக்கிறோம். இங்கு குரு யார் என்ற ஒரு கேள்வி எழும். அறிவிலே முழுமை பெற்ற மகான்கள் பலர் உண்டு. உடலை விட்ட அந்த மகான்கள், அவருடைய பிரணவம் குறிப்பாக இந்த தூய இடத்தில், இது அன்பொல்யூட்டட் ஏரியா என்று சொல்கிறோம், மாசு இல்லாத, குறிப்பாக எண்ணங்களின் மாசு இல்லாத ஒரு சிறப்பான இடம். இங்கு இந்த இடத்துல ரிஷிகளுடைய பிரணவ சரீரம் நாம் எப்போதெல்லாம் நினைவு கூறுகிறோமோ அப்போதெல்லாம் நம்மோடு இணைந்து கொள்ளும். அதை ஆவாகனம் என்று சொல்லுகிறோம், என்வோக்கிங் என்று சொல்கிறோம். இந்த 4 நாட்கள் தவத்தில் சில யுக்திகளை பயன்படுத்தி ரிஷிகளுடைய பிரணவத்தை ஆவாகனம் செய்யக்கூடிய சில முறைகளை இங்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இது நாம் எங்கு சென்றாலும், இல்லம் சென்ற பிறகும் சரி, குழப்பம் மிகுந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அந்த ரிஷித்துவம் நமக்கு பயன்படும். ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ 2 வருடத்திற்கு ஒரு முறையோ சில நாட்கள் இது போன்ற அமைதியான இடத்தில் தங்கி ரிஷிகளினுடைய பிரணவத்தை உள்வாங்குவதும், இந்த சக்தி, தெய்வீக சக்தி, அது எவ்வாறு உள்ளே ஈர்த்து கொள்வது என்பதையும் புரிந்து கொண்டு செய்து பழகினால் குறுகிய காலத்தில் நம்முடைய ரிஷித்துவத்தை, நமது சுய ரிஷித்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த உணர்வுக்காகத்தான் இந்த பயிற்சி. இந்த பயணம் ஒரு சுற்றுலா பயணம் அல்ல, பல ஸ்தலங்களை சுற்றி பார்ப்பதற்காக அல்ல. ஆனால் சுற்றி பார்க்கிறோம்.
நோக்கம் இது ஆன்மீக பயணம், ஆன்மாவை நோக்கிய ஒரு பயணம். இந்த பயணம் புறத்தே அல்ல, அகத்தை நோக்கி. அகம் பிரம்மாஸ்மி, அந்த பிரம்மாஸ்மி என்ற நிலையை அடைவதற்கு ஒரு அகப்பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். இது சுற்றுலா பயணம் அல்ல. அதையெல்லாம் நீங்கள் மனதிலே புரிந்து கொண்டு அகத்திலே அமைதி காத்து புறத்திலும் அமைதியும் தூய்மையும் காத்து இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இங்கிருந்து செல்வதற்கு முன்பு உங்களுடைய அக ஒளி பிரகாசிக்கும். அந்த அக ஒளி பிரகாசத்திலே இல்லம் சென்ற பிறகும் அங்கு இருக்கிற இருளை நாம் போக்கிக் கொள்ள முடியும். ஆகையினால் உங்களுடைய கேட்டுக்கொள்வது, இந்த 4 நாட்கள் குறிப்பாக உங்களுடைய குடும்ப பேச்சு, ஊர் பேச்சு, குறைகள் நிறைந்த பேச்சு, இதையெல்லாம் சற்று அப்புறப்படுத்திவிட்டு முழுக்க முழுக்க உங்கள் அகநோக்கிய ஒரு பயணமாக இங்கே தரக்கூடிய தவம், யுக்தி, விளக்கம், இதையெல்லாம் நீங்கள் முழுக்க முழுக்க உள்வாங்கி கொண்டு ஓய்வு கிட்டுகிற போது அந்த கருத்துக்களை சற்று சிந்தனை செய்து அதில் இருக்கிற உண்மை அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பிறகு புரிந்து கொண்டதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தவத்தை வைத்து கொள்ளணும். அப்போது தான் இந்த பயணம், ஆன்மீக பயணம், நாம் எந்த அளவுக்கு ஆன்மாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு புரிய வைக்கும். அந்த அளவில் இப்போது சிறிது நேரம் துரியாதீத தவம் ஏற்ற இருக்கிறோம். பொதுவாக நம்முடைய மனவளக்கலை மன்றங்களில், தவ மையங்களில் தவத்தினை ஒரு குறிப்பிட்ட முறையிலே அதை ஃபார்மல் என்று சொல்கிறோம். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டோடு செய்வது மரபு. ஆனால் இங்கு முழுக்க முழுக்க இன்ஃபார்மல், கட்டுப்பாடு எதுவும் இல்லை. காலமோ தவமாற்றுகிற நிலையோ கட்டுப்பாடு இல்லாத அதனுடைய சுதந்திரத்திலேயே விட்டு விடுவது. ஆகையினால இங்கு இப்போ தவமாற்றுகிற போது என்னென்ன யுக்திகளை கையாளுகிறோமோ அதை தொடர்ந்து நீங்கள் கையாண்டு செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக அதீத நிலையை அடைய முடியும். ஆகவே இப்போது தவம் ஆற்றுகிற போது எவ்வாறு ஆற்றுகிறோம், அந்த நிலையிலே எவ்வாறு செல்லுகிறோம் என்பதையும் விழிப்பு நிலை உணர்வோடு அதை கவனித்து தவமாற்ற வேண்டும். குறிப்பாக இந்த துரியாதீதம் என்பது துரியத்தை கடந்த நிலை என்று பொருள். துரியம் அதீதம். அதீதம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் கடந்த, எல்லாவற்றையும் என்று சொல்கிற போது அனைத்து தோற்றங்களை, குறிப்பாக பிரபஞ்ச தோற்றம், அனைத்து தோற்றங்களையும் உள்ளார்த்தமாக கொண்டது பிரபஞ்சம். ஆகவே பிரபஞ்சத்தையும் கடந்த ஒரு நிலை, தோற்றமற்ற நிலை, யாதொரு காட்சியும் இல்லாத நிலை, யாதொரு அசைவும் சலனமும் இல்லாத ஒரு நிலை, எல்லையற்ற நிலை, குணமற்ற நிலை. அந்த நிலையை அடைவதற்குரிய ஒரு தவம் தவமாற்றி பெற்ற அமைதியை கவனிங்க. மனதை சிதற விட வேண்டாம். இந்த அமைதியில் நான், எனது என்கிற எண்ணமில்லாத ஒரு நிலை, அதை கவனிக்கணும். கண்களை திறந்து
எந்த காட்சியை வேணாலும் பாருங்கள், ஆனால் எண்ணம் வராமல் இருக்கணும். இது ஒரு யுக்தி. தவம் முடிஞ்ச பிறகு எல்லாவற்றையும் பார்க்குறோம், எண்ணங்கள் இல்லாமல். கொஞ்சம் ட்ரை பண்ண. ஹேவ் ஏ லுக் வித்தவுட் தாட்ஸ். எண்ணங்கள் இல்லாத ஒரு பார்வை. அப்படி பார்த்து பழகினீங்கன்னா பார்ப்பவன் யார் என்று பார்த்து கொள்ள முடியும். இப்போ நாம் செய்த தவம் அதீதம். அதீதம்னு சொன்னால் எல்லாவற்றையும் கடந்த எ ஸ்டேட் ஆஃப் பியாண்ட்னஸ். எல்லா தோற்றங்களையும் கடந்த ஒரு பெரும் நிலையை உணர்வு ரீதியாக பார்க்கிறோம். அதை பார்க்க முடியாது கண்களால், புலன்களால் அறிய முடியாது. ஆனால் உணர்வு என்ற முதல் நிலை, மனதினுடைய முதல் நிலை உணர்வு. அந்த உணர்வு விரிந்த உணர்வாக, புலன் உணர்வு எல்லைக்கு உட்பட்ட உணர்வு. புலன்களால் உணரக்கூடிய அனைத்தும் ஒரு எல்லைக்கு உட்பட்டது, ஒரு ஃப்ராக்ஷனல் ஸ்டேட் என்று சொல்கிறோம். ஆனால் புலன்களை கடந்து நிற்கிற ஒரு உணர்வு, அந்த உணர்வுக்கு தான் நாம் பயிற்சி பண்ணுறோம். புலன்களை கடந்து எண்ணங்களிலிருந்து விடுபட்டு உணர்வு மட்டும். எது எல்லாவற்றையும் அகத்தில் இருந்து கொண்டு புலன்கள் மூலமாக உணர்ந்து கொண்டு இருக்கிறதோ அந்த உணர்வை உணரக்கூடிய சுய உணர்வு, அக உணர்வு. அது அக உணர்வு என்று சொல்கிறோம், ஆனால் அது எல்லையற்றதின் உணர்வு. அகம் என்று சொல்கிற போது உள் என்று பொருளடையுது, புறம் என்று சொல்கிற போது வெளி என்று பொருள்படுத்துகிறோம். ஆனால் எல்லையற்ற உணர்வு, அங்கே அகமும் இல்லை புறமும் இல்லை, உள்வெளி கடந்த உணர்வு. அதான் அதீதம். அதீதம் என்று சொல்கிற போது உள்வெளி அற்ற, நோ சென்டர் நோ பெரிஃபரல், a state of beyondness. அது ஏகம் என்று சொல்கிறோம், எல்லையற்ற பூரணம். அது உணர்வுக்கு சித்தியாகணும். இது ஒரு முயற்சி. தியானங்கிறது நாம் எடுத்துக்கொள்கிற ஒரு முயற்சி அல்லது பயிற்சி. ஆனால் அதனுடைய உச்சம் எல்லாவற்றையும் விட்ட, யாதொரு முயற்சியும் இல்லை, செயலும் இல்லை, ஒரு எஃபர்ட்லெஸ் ஸ்டேட், ஒரு டீட்லெஸ் ஸ்டேட். அதான் மொத்தத்தில் விடுபட்ட ஒரு உணர்வு நிலை. நான்கிற எண்ணமோ, இந்த நானுக்குரிய எனது என்ற எண்ணமோ எதுவும் இல்லாத, எல்லாவற்றையும் விடுபட்ட ஒரு வித்ட்ரால் ஸ்டேட், ஸ்டேட் ஆஃப் மைண்ட். வித்ட்ரால், எதிலெல்லாம் மனப்போ சிக்கி இருக்கிறதோ அதிலிருந்து விடுபட்ட எ ஸ்டேட் ஆஃப் வித்ட்ரால். பிரத்யஹாரா என்று பதஞ்சலி சொல்கிறார். மனம் இப்போ எதில் சிக்கிட்டு இருக்கோ, பொருளாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், செல்வாக்கு புலன் இன்பங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சிக்கல் என்று சொல்கிற போது அட்டாச்ட், பற்றுன்னு சொல்கிறோம். சிக்கி இருக்குதுன்னா பற்றி இருக்கிறது.
விடுபட்ட, வித்ட்ரால்னு சொன்னால் பற்றற்ற, எதையும் பற்றாத ஒரே நிலை சுத்தவெளி மட்டுமே. மீதி ஒவ்வொன்றும் கவர்ச்சியினால் பற்றுடையதாக இருக்குது. அதுதான் காந்தம். காந்தங்கிறது கவர்ச்சி, கவர்ந்து இழுக்கிற ஆற்றல். பிரபஞ்சத்தில் இருக்கிற வரைக்கும் கவர்ச்சியும் பற்றும் சிக்கலும் இருக்கும். அதையும் கடந்து செல்கிற போது பற்றற்ற, அங்கு கவர்ச்சி இல்லை, ஏன்னா அங்கு காந்தம் இல்லை. சுத்த வெளியில் இயக்கம் இல்லை, காந்தம் இல்லை. இயக்கம் இருந்தால்தான் காந்தம் வெளிப்படும், கவர்ச்சி வெளிப்படும். அங்கே எந்தவித இயக்கமும் இல்லை, காந்தமும் இல்லை, கவர்ச்சி இல்லை, பற்று இல்லை. பற்று அற்ற நிலை, அது ஏக நிலை. ஏன் அந்த நிலையை உணர்றோம்? அதுதான் நம்முடைய யதார்த்தம், மூலம். அந்த யதார்த்தத்தை, நமது மூலத்தை உணர்ந்து அறிந்த பிறகுதான் நம்முடைய அறிவு தெளிவுக்கு வரும். இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கும், அனுபவிக்கும், ஆனால் எதையும் ஹோல்டு பண்ணாது. எனதுங்கிற பொசசிவ்னஸ், இதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சம். எல்லாவற்றையும் அனுபவிக்கும் தேவையானா, ஆனால் எனது என்று பற்று வைக்காது. அதான் உச்சம். சித்தர்களும் ஞானிகளும் வாழ்ந்த நிலை ஒரு டிட்டாச்டு மைண்ட். மனதை துறந்து, மனம் என்றால் பற்று என்று பொருள், முனைப்பு என்று பொருள். அனுபவிக்குது, அனுபவம் கொள்ளுது, ஆனால் எனதுங்கிற ஒரு பொசசிவ்னஸ் அல்லது பைண்டிங்ஸ், பற்று இல்லை. அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவோமே, தாமரையிலையும் தண்ணீரும் போல. தாமரையில நீர் உறவாடிக்கொண்டே இருக்குது, ஆனால் பற்று வைக்கலை. எப்போ வேணாலும் விலகி போயிடும். துறவோடக்கூடிய பற்று, டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட். கணவன் மனைவி என்கிற உறவு வச்சுக்கிறோம், சமுதாயத்தில் உறவு வைத்திருக்கிறோம், பல பொருளோடு தொடர்பு வைத்திருக்கிறோம், அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். வாழ்வுன்னா அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எதுலேயும் பற்று இல்லாத. ஏன்னா எப்போ வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. நிச்சயமாக இழக்கணும், இல்லை நம்ம உயிரையாவது இழக்கணும். உயிர் இழக்கிற போது எல்லாவற்றையும் இழந்து விடுகிறோம். அதுக்கப்புறம் நோ ஹோல்டு, நோ பொசசிவ்னஸ், எதுவும் இல்லை. ஆனால் வாழும் காலத்தே அந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் எதுவும் எனது இல்லை என்றும், இந்த நான் என்பதும் இல்லை என்றும். இப்போதைக்கு அது சிரமமாக இருக்கும். இந்த 4 நாட்களில் புரிஞ்சுக்க போகிறோம். நான் என்று ஒரு தனி மனிதன் இல்லை, எனது என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. இந்த விளக்கம்தான் உச்சம். நத்திங் இஸ் மைன், எதுவுமே எனது இல்லை. நோ செல்ஃப் அட் ஆல், சுயம் என்று எதுவுமே இல்லை. அதாவது தனியாக ஒரு தனிநபர் இல்லை, எனது என்று பாராட்டுவதற்கு எதுவும் இல்லை. அப்போ என்ன இருக்குது? ஒரு உணர்வு. அந்த உணர்வு புலன் உணர்வாக அனுபவம் கொள்ளுது. சும்மா இருக்கும்போது வெறும் உணர்வு மட்டும், சுய உணர்வு, செல்ஃப் கான்சியஸ்னஸ். இதுதான் உச்சம். அறிவினுடைய தெளிவில் பேசுகிறோம், கொள்கிறோம், அனுபவிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த மனதிற்கு அதில் எதுவுமே பற்று இல்லை. அது எனது இல்லை என்று பாவனையோடு அது அனுபவிக்கும், கையாளும், பயன்படுத்தும். ஆனால் அது எப்போது வேண்டுமானாலும் என்னை விட்டு விலகலாம், இல்லை நான் விலகலாம். அதான் இயற்கை நீதி. இப்போ வாழ்க்கையில் நாம் சில பல காரணங்களால் சங்கடப்படுறோம், ரொம்ப சங்கடப்படுறோம், அழுறோம், வருந்துறோம். ஏன்னா இந்த மனதிற்கு எதையும் இழப்பதற்கு விருப்பம் இல்லை. மனதினுடைய இயல்பு பற்று. மனம் என்றாலே பற்று. அது பொருள் பற்று அல்லது அதிகார பற்று.
மனம் எதையாவது பற்றி தான் நிற்க முடியும், பற்றில்லாமல் மனதிற்கு நிற்க முடியாது. ஆகவே எல்லாவற்றையும் எனது என்று பாவித்து பாவித்து பழகி அதிலேயே ஊறி போயிடுச்சு. அப்போ எனது என்று சொன்ன மனதிற்கு ஏதாவது ஒன்று அதில் குறைவுபடுமானால், ஒரு பொருள் குறைந்தால், உறவு குறைந்தால், அதாவது மரணம் ஏற்பட்டால், சௌரியங்கள் குறைந்தால், இப்போ வரும்போது எவ்வளோ சிரமப்பட்டீங்க, சௌரியம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, சங்கடப்படுறீங்க. சங்கடம் கோபமாக மாறுது, கோபம் கடின வார்த்தைகளாக வெளிப்படுது. அந்த சூழல் எப்படி மாறுது? ஏன்? நீங்களெல்லாம் காரணம். உங்களுடைய மனம் எல்லாவற்றையும் பற்றி பற்றி பழகி அது சௌகரியங்களையும் பற்றுது. அதில் ஒன்று சிறிது குறைந்தாலும் அது ஏற்றுக்கொள்வதில்லை, சங்கடம் வந்து போகுது. ஆனால் என்ன வேணும்? எந்த சூழ்நிலையிலையும் தாங்கிக் கொள்கிற, ஏற்றுக்கொள்கிற ஒரு உறுதியான மனம் வேண்டும் என்று சொன்னால், எதுவும் எனது இல்லை என்றும் நான் என்று ஒரு தனிநபர் இல்லை என்றும் உணர்வு கெட்டுமானால், வெறும் விளக்கம் மட்டுமல்ல, எந்த விளக்கமோ உணர்வுக்கு வராத வரைக்கும் அந்த விளக்கம் நிற்காது. புரிஞ்சிருப்போம், அதன் வழி நிற்க முடியாது, வாழ முடியாது, சறுக்கி சறுக்கி விழும். ஆகவேதான் விளக்கம் மட்டும் போகிறது இல்லை, போதனை மட்டும் போதாது, சாதனைக்கு வரணும். உணர்வுக்கு வருகிற போது உச்சநிலை உணர்வில் எனது என்று பாவிப்பதற்கோ அல்லது பாவிக்கிறவனோ நோ ஆப்ஜெக்டிவிட்டி, நோ சப்ஜெக்டிவிட்டி. பொருளும் இல்லை, அது எனது என்று சொல்லக்கூடிய உடையவனும் அங்கு இல்லை, உடைமையும் இல்லை, உடையவனும் இல்லை. இப்போ என்னதான் இருக்குது, அது நீங்கள் தான் பார்க்கணும். அதான் உச்சம். என்ன இருக்குன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா, உணர்வு மட்டும், ஒன்லி கான்சியஸ்னஸ் எக்ஸிஸ்ட். உணர்வு மட்டும். அந்த உணர்வை நீங்கள் உணர உணர, அனுபவிக்க அனுபவிக்க, மீண்டும் புறமண இயக்கத்திற்கு வருகிறோம். ஆனால் ஒரு தெளிவோடு வருகிறோம். அகத்தில் சென்று புறத்தை வருகிறோம், தெளிவோடு வருகிறோம். என்ன தெளிவு? நத்திங் இஸ் மைன், எதுவுமே எனதில்லை. நான்கிற ஒரு எல்லை கட்டிய உணர்வு இல்லை. எப்போது நான் எனது இருக்கிற வரைக்கும் தான் நான். அதை நாம் புரிஞ்சுக்க போகிறோம் இந்த 4 நாட்களில். ஏன்னா இப்போ உங்களுக்கு முரண்பட்ட கருத்தாக இருக்கும் சில விஷயங்கள். எனதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் உங்கள் மனசு ஒத்துக்காது. எவ்வளோ வச்சுருக்குறோம்? நகை இருக்குது, நட்டு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, கணவன் இருக்கான், மனைவி இருக்கிறான், ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, நாடு இருக்குது, மொழி இருக்குது, எவ்வளவு இருக்குது எனக்கு. இல்லை என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? முரண்பாடு. ஆனால் இந்த முரண்பாட்டுக்குள்ளாக இருக்கிற உடன்பாட்டு கருத்துக்களை விளங்கிக் கொள்வது தான் இந்த 4 நாட்கள். அதே நேரத்தில் கூடுமான வரைக்கும் ஆழ்ந்து தவம் இயற்றி அந்த இறுதி நிலை, எல்லா உணர்வுகளையும் கடந்து உச்சநிலை உணர்வுக்கு தவமும் முயற்சி பண்ணுவோம். ஆனால் நீங்கள் செய்யணும், என்ன செய்யணும்னா, அப்பப்போ அருள் பேராற்றல், ஆசானுடைய ஆசி, உங்களுடைய தேவை, எதிர்பார்ப்பு, அது சரியாக அமையுமானா ஒரு லிங்க் ஏற்படும், தொடர்பு. அந்த தொடர்பில் சில கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் அமைதியாக உள்வாங்கிக்கிட்டே இருக்கணும். எழுத வேண்டிய அவசியம் இல்லை, உள்வாங்கி கொண்டே இருக்கணும். ஒரு நேரம் முடிஞ்சு போச்சு, ஓய்வு. ஓய்வு நேரத்தில் எதை உள்வாங்கினீங்களோ அதை எடுத்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். அதில் இருக்கிற உண்மை கருத்து என்ன, கொஞ்சம் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் தெளிவாகிடும். உங்களால் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஆய்வு செய்கிற ஆற்றல், அறிவு, 6வது அறிவு இயற்கை நம்மிடம் கொடுத்துருக்கு. பகுத்து பார்க்கிற, மீண்டும் தொகுத்து பார்க்கிற, பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். விஞ்ஞானம் எல்லாவற்றையும் பகுத்து பார்க்குது, நாமளும் பகுத்து பார்ப்போம். அப்புறம் எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கிறது, அதான் மெய்ஞானம். பகுத்தும் தொகுத்தும் பார்க்குற உணர்வை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சியில்
பெருக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த பார்க்குற போது, அனுபவிக்கிற போது தான் முதல் முறையாக உங்களுடைய முழுமையை, உங்களுடைய பெருமையை, நிகரற்ற பெருமையை, உங்களை விட, அதாவது என்னை விட, உங்களை விட இந்த இயற்கையில் உயர்ந்தது சிறந்தது எதுவுமே இல்லை. ஈவன் காட், எதை கடவுள் என்று சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோமோ, அல்லது இறைக்கு என்னென்ன ஆற்றல் இருப்பதாக சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ, நான் சொல்கிறதெல்லாம் லௌகீகத்தில் அல்லது பக்தி மார்க்கத்தில், அதை விட பன்மடங்கு உயர்ந்தவன் இந்த நான்கிற சத்பொருள். ஐ ஆம் த சுப்ரீம் எட்டர்னல் பீயிங். கிருஷ்ணா தான் சொல்கிறான் அர்ஜுனன்ட கடைசியாக, ஆகவே அர்ஜுனா, நான் உடல் மன இயக்கம் அல்ல, நான் ஆத்ம ஆனந்த சொரூபம், என்னை தவிர்த்து பிரிதொன்றும் இல்லை, பிரிது ஒன்றினால் எனக்கு பாதிப்பும் இல்லை. இது கிருஷ்ணன் சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் சொல்லணும். அது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணன் அந்த நிலை அடையணும். கிருஷ்ணார்த்தம் என்ற நிலை உங்கள் மனசு உங்கள்கிட்ட சொல்லணும். நான் எல்லையற்றவன், ஆத்மானந்த சொரூபி, என்னை தவிர்த்து பிரிது ஒன்றும் இல்லை. தனியாக ஒரு தெய்வம் என்னை தவிர்த்து இல்லை, என்னை தவிர்த்து இன்னொருத்தன் இல்லை, என்னை தவிர்த்து ஒரு உலகமும் இல்லை, அனைத்தும் நானே. இது முனைப்புக்குரிய சொல்லல்ல, தெளிந்த சொல். ஜீசஸ் அதை உணர்ந்த போது நானே சத்தியமாக இருக்கிறேன்னு இருப்பாருங்க. அந்த டிட்டர்மினேஷன், முடிவு, நானே சத்தியமாக இருக்கிறேன். ஆனால் நான் மட்டுமே சத்தியமாக இருக்கிறேன்னு அவர் சொல்லலை. நானே சத்தியமாக இருக்கிறேன்னு உணர்றார். அதான் எது நானோ, எது சுயமோ, அது சத்பொருள் என்று உணர்ந்து கொள்கிற ஒரு தெளிவு. அத்தகைய உணர்வை இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பெற முடியும். ஆனால் அந்த உணர்வை பெறுவதற்கு சில அடிப்படை தகுதிகளும் புரிதல்களும் வேணும். அதுதான் அங்கே செய்யப்படும். இந்த 4 நாள் செய்வதெல்லாம் அந்த பேருண்மை உணர்வதற்குரிய ஒரு பக்குவமான மனதை, தகுதியான மனதை உருவாக்குவதற்கு நீங்கள் என்னென்ன புரிந்து கொள்ள வேண்டுமோ அதுதான் இந்த 4 நாள் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்பப்போ ஊட தவத்தில் இந்த மாதிரி உயர்ந்த தத்துவங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிறோம். ஆனால் தகுதி தான் முக்கியம். தகுதி உடையவர்களுக்கு எல்லாம் தானாக வரும். தகுதியை தான் மேம்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் தேநீர் தயாராக இருக்கும், முடிச்சுட்டு வாங்க. தேநீர் சாப்பிடும் போதும் இப்போ நினச்சதை, இப்போ சொன்ன கடைசி சில கருத்துக்களை கொஞ்சம் சிந்தனைக்கு உள்ளே வச்சுக்கிடும். ஊரில் போய் இந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஆழமாக சிந்திக்க முடியாது. இப்போ நீங்கள் தூரம் வந்துட்டீங்க, அடிக்கடி உங்கள் வீட்டுக்கெல்லாம் பேசாதீங்க யாரும் ஃபோனில். அங்கே எல்லா காரியமும் நடக்கும். நீங்கள் இல்லைன்னா இன்னும் சிறப்பாக நடக்கும். ஜோக்கு இல்லை, உண்மை. நாம் தான் குழப்புறோம். நான் சுமார் தான் எல்லாம் ஒழுங்காக நடக்கும். அடிக்கடி பேச வேண்டாம். அப்படி தேவைன்னா அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. மீண்டும் சொல்கிறேன், உங்கள் குடும்பப்பாடு இங்கே பொழுதுபோக்குறதுக்கு வரல. உங்கள் குடும்பப்பாடு பேசாதீங்க. உங்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாத. உங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லை தானே? 3 நேரம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்ல இயற்கை சூழல், இதை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் அறிவுக்கு நிறைய சிந்தனை விருந்து கொடுக்குறோம், அதையும் என்ஜாய் பண்ணுங்க. ஒன்லி என்ஜாய்மெண்ட், both material and spiritual enjoyment. To attain a most comfortable place within you, உங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு அபரீதமான ஒரு பெரும் சுகத்தை அடைவதற்கு இந்த இடம். ஆனால் நீங்கள் யாரும் பழசெல்லாம் பேசக்கூடாது, சங்கடப்படக்கூடிய விஷயத்தை பேசக்கூடாது, எந்த குறையும் குறைப்படுத்தக்கூடாது, நிறைவாக இருப்பதாக பாவனை செய்து அதே நிலையில் இருக்கணும். 4 நாள் இருந்தீங்கன்னா அடுத்த 40 நாளைக்கு இது உங்களுக்கு என்ன சார்ஜ் மாதிரி
பழையபடி கொஞ்சம் கீழே விழும். அப்போ பழையபடி உங்கள் மன்றத்தில் போய் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாள் மௌனம், கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணுங்கள். இப்படி தான் கொண்டு வரணும். ஒரு நாள் தேவைப்படும், நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா டோட்டல் சார்ஜ் உங்கள்கிட்ட ஒரு கண்டென்ட் மைண்ட், ஒரு எனர்ஜெட்டிக்கல் கண்டென்ட் மைண்ட் உங்களுக்குள்ளே உருவாகிடும். சக்தி மிகுந்த ஒரு மனசு, சோர்வே அடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ பேசுகிறோன்னு சொல்லலை, கடைசி 9 நாள் அங்கே இருக்கிறேன். தினசரி 8 மணி நேரம் பேசியிருக்கேன். டெல்லி மன்றத்தில் முதல் 2 நாள் 8 மணி நேரம் பேசியிருக்கோம். ஒரு நாள் ஓய்வெடுக்காமல் ரூம் வாடகை எடுக்கிறது, அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படின்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். சாப்பாடு ரொம்ப குறைச்சல். இன்னைக்கு காலையிலே சாப்பிட்டுக்கல, பழம்தான். ஆனால் எனர்ஜி லெவல் குறையவே இல்லை. இத்தனைக்கும் என் உடம்புல நிறைய நோய்கள் உண்டு, இப்போ இல்லை. ஏன்னா இதான் காரணம். மனம் தெளிவாக இருக்குது, அறிவு. மனம் ஒரே விஷயத்தில் உறுதியாக இருக்குது. அன்ரிஃப்ரெக்டட் மைண்ட், சிதறாத மனசு. இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணிங்கன்னா நீங்களும் அதை என்ஜாய் பண்ணலாம். இது ஒன்றும் சிரமம் கிடையாது. ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விடுறது, நமக்கு கிடைக்காது அவருக்கு பண்ணுறதா, அப்படிலாம் இல்லை. யார் யாருக்கெல்லாம் உடலும் உயிரும் இருக்கோ அத்தனை பேருக்கும் கிடைக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா சரி, போய்ட்டு